இந்த ஊர்ல ரேஷன் கடை இல்ல, கண்டிப்பா ரேஷன் கடை வரணும்னு சொன்னாரு. ஆமா, அப்படித்தானே சொன்னாரு. இங்க உள்ள ரேஷன் கடை வரணும்னு சொன்னாரு. மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் வரணும். ஏழை மக்கள் வீட்டுல உள்ள பசங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்து. வேலை நிறைய பேர் இருக்காங்க. என் வீட்லயே 5 பசங்க அல்ல 2 பசங்க நல்லா படிச்சிருக்காங்க. காலேஜ் லெக்சருக்கு படிச்சுட்டு சும்மா இருக்கான். மருமகா காலேஜ் மகன் வந்து இன்ஜினியர், மரீன் இன்ஜினியர், மருமகா காலேஜ் லெக்சர். அதே மாதிரி எத்தனை ஏழைங்க வீட்டுல இருக்காங்க. நாங்கெல்லாம் வட்டி வாசிக்கு வாங்கி படிக்க வச்சோம் குழந்தைங்களை. அதே மாதிரி ஏழை பிள்ளைங்க, இப்போ ஏழை என்ன மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பிள்ளைங்க படிக்கணும், வேலை பார்க்கணும். வேலை பார்த்து நாடு கண்டிப்பா பண்ணுவார், நம்பிக்கை எனக்கு. என்னோட கஷ்டம் தான். ரேஷன் கடை எல்லாமே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. எத்தனை ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரேஷன் கடை இருந்தா சாப்பாடு ஆகும்ல. அது நல்லதான் செய்தாரு, கண்டிப்பா செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. மது வந்து நல்லது இல்ல, மத ஒழிக்கணும். கண்டிப்பா ஒழிப்பார். நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆமா, அரசி பையன் மாதிரி அவர். உள்ள போய் பார்த்தேன், எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. எல்லாமே 18 வயசு 20 வயசு 30 வயசு இந்த பசங்க தான் இருக்காங்க. நீங்க ஒரு 50 வயசுக்கு மேல இருப்பீங்கன்னு எனக்கு 65 வயசு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் வரணுங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் சிறு வயசுல இருந்து 2 கட்சி தான் வருதுயா. இவர் வரணும், கண்டிப்பா வரணும். என்னோட நம்பிக்கை. எல்லா நாட்டுக்கும், பாண்டிச்சேரியும் வரட்டும், தமிழ்நாட்டுக்கும் வரட்டும், அவர் எல்லா நாட்டுக்கும் தலைவராக இருக்கட்டும்.